பனித்திராகனின் விழிப்பு. ஆர்க்டிக்கின் பனிக்கட்டிகளில் லியோவும் மிகாவும் ஒளிரும் நீல நிற படிகங்களை கண்டுபிடிக்கிறார்கள். டாக்டர் அரிசும் பீப் பூப்பும் வான்வெளியில் ஏற்பட்ட விரிசல் குறித்து செயற்கைக்கோள் படங்களை ஆராய்கிறார்கள். சாரா தன் சிறப்பு பிறந்த நாளை அட்வென்ச்சர் பூங்காவில் குளோவுடன் கொண்டாடத் திட்டமிடுகிறாள். ஜூலை மாதத்தில் நீல நிற பனிப்பொழிவு. சாரா ஒரு ஒளிரும் பனித்துளியை பிடிக்கிறாள். வானத்திலிருந்து தவளைகள் மழை போல விழுகின்றன. பிழை என்ற நரி அவற்றை பிடிக்க முயல்கிறது. டாக்டர் அரிஸ் ஒரு பெரும் சுனாமியை கவனிக்கிறார். பீப் பூப் அச்சிடுகிறது. பெரிய நீர். மிகப் பெரியது டோட். சுனாமியிலிருந்து தப்ப சாராவும் குளோவும் எர்ரிஸ் வீலை மேலே நிறுத்துகிறார்கள். ஒரு உயிரியல் பூங்கா முழுவதும் உறைகிறது. ஒரு குரங்கு தொப்பியை திருட குழந்தைகள் சிரிக்கிறார்கள். பனிப்பாறையின் மீது புயல் உருவெடுத்து பெரிய கர்ஜிக்கும் பனித்திராகனாக மாறுகிறது. புதிய பனியுகம் வருகிறது என்று எச்சரிக்கப்படுகிறது. திராகனின் நகக்குறிகளுடன் தொலைக்காட்சி ஒளிபரப்பு இடைமறிக்கப்படுகிறது. டாக்டர் அரிஸ் குழந்தைகளை மீட்க எய்ஸ் ரோவர் வாகனத்தை எடுத்துச் செல்கிறார். சாராவும் குளோவும் நட்பு நீர்நாய்களின் தெப்பத்தில் ஊஞ்சலாடி பாதுகாப்பை அடைகிறார்கள். ஒரு குகையில் படிகங்கள் ஆபத்தான பின்னோக்கி செயல்படும் பேட்டரி என்பதை அவர்கள் அறிகிறார்கள். ஒரு சுழலும் பனி சுறா வாகனத்தை தாக்குகிறது. பீப் பூப் ஒரு திருகாணியை எறிந்து காப்பாற்றுகிறது. குழந்தைகள் உறைந்த நகரில் சறுக்கிச் சென்று நீர்நாய்களுடன் பந்தயம் போட்டு மகிழ்கிறார்கள். மிகா ஒரு வானொலியை படிகத்தால் இயக்குகிறாள். டாக்டர் அரிசின் குரல் கேட்கிறது. பின்னர் சத்தம் மங்குகிறது. ஓநாய்கள் அவர்களைச் சுற்றி வளைக்கின்றன. மிகா மெதுவாக முணுமுணுக்க பிழை உளையிட ஓநாய்கள் வழிகாட்டுகின்றன. பீப் ஸ்பூப் விரிசல் ஏற்பட்ட பாலத்தில் நடக்கிறது. ரோவர் மிக கடினமாக கடக்கிறது. அவர்கள் பெரிய பனிச்சட்டங்களை அமைத்து மீட்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் விலங்குகளை வழிநடத்துகிறார்கள். லியோ புயலின் இதயத்தை கண்டுபிடிக்கிறான். அதை நிறுத்த உள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. டாக்டர் அரிசை காப்பாற்ற பீப் பூப் தன் பேட்டரியால் காப்பு கவசம் உருவாக்குகிறது. டாக்டர் அரிஸ் லியோவையும் மிகாவையும் சந்திக்கிறார். திராகனின் இதயம் துடிக்க அவர்கள் அணைத்துக் கொள்கிறார்கள். திராகனின் இதயத்தை குளிர்விக்க முடிவு செய்கிறார்கள். சாராவின் குழு வெளியே இருந்து கவனத்தை திசை திருப்பும். சாராவின் குழு பட்டங்கள் பறக்கவிட்டு வானவேடிக்கைகள் செய்து புயலை திசை திருப்புகிறது. லியோவும் மிகாவும் ரோவரை இதயத்திற்குள் செலுத்தி குளிரூட்டும் கருவியை ஏவுகிறார்கள். வெள்ளை ஒளி வீசுகிறது. கர்ஜனை நிற்கிறது. பனித்திராகன் பனித்துகள்களாக உடைகிறது. சூரியன் மீண்டும் வெளிப்படுகிறது. பீப் பூப் எழுந்து நாம் வென்றோமா என்று கேட்கிறது. அவர்கள் வென்றார்கள். உலகம் கொண்டாடுகிறது. சாரா தனது பிறந்த நாளை புதிய நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறாள். பிழை தும்ம ஒரு கடைசி படிகம் வெளிவருகிறது. லியோவும் மிகாவும் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார்கள். உண்மையான சக்தி மறைப்பதில் இல்லை, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நல்லதற்காக பயன்படுத்துவதில்தான் அதன் மதிப்பு இருக்கிறது. Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends, and hit the bell icon. Like, subscribe, share, comment, and click the bell.